நம்முடைய அன்பிற்குரிய பாட்டியம்மா அவர்களுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு நன்றி எறிதலோடு கூட நாம் கூடியிருக்கின்றோம். இப்பொழுதும் இந்த வேலையை செபித்து துவங்குமாறு நம்முடைய ரோஸ்மேரி அம்மா அவர்களை நான் நம்மோடு கூட தெரிவிக்கக்கூடிய வீராங்கனையா நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்காங்களோடு சொல்றதுக்காக அந்த தாயுடைய மழையை எதிர்பார்க்கும் அப்படி இருக்காங்க விசுவாசப்படுறதுக்காகவே இந்த கூட்டத்தை நீங்கள் ஆசிரியங்க. நாங்கள் தூரத்துலேருந்து வந்தாலும் நீங்கள் எங்களோட முன்னாடி வந்திருக்கீங்க, எங்களை ஆசிரியங்க. இந்த குடும்பத்தையே சொன்னீங்க, இந்த இழந்த மக்களுக்கு நீ ஆதரவு கொடுத்த தகவலை தேவையோட அனுப்பி இந்த கூடாது ஆசிரியங்க. உங்கள் தாய்மார் எல்லாரும் வாழ்ந்துள்ள பிள்ளைங்களா ஒவ்வொரு குடும்பத்திலே ஞாபக பிள்ளைகளாய் கொண்டு போறீங்க. ஊரைக்காக அனுப்புகிற தாய்களா தாய்மார்களா ஒவ்வொருத்தரும் மாற்றி அந்த வளமையான திருவை எங்களுக்கு வந்து ஆசிரியர் கொடுத்து நீங்கள் வந்துட்டீங்க உதாரணங்க ஆசிரியர் எல்லா காரியத்தையும் நீங்கள் நடத்துங்க. நாம் யாவரும் இணைந்து நமக்கு தெரிந்த ஒரு பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடப் போகிறோம். ஆறுதலின் தெய்வமே உங்களுடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது என்ற பாடலை நாம் யாவருமாக இணைந்து பாடுவோம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சன்னதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். பாட்டியம்மா அவர்களை குறித்த தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களை அந்த பாட்டியம்மா அவர்கள் இந்த பூமியில அவர்கள் செய்து முடித்திருக்கக்கூடிய காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக, நம்முடைய விசுவாசம் அதன் மூலமாக பலப்படுவதற்காக திரு ஸ்டீஃபன் அவர்கள் இப்பொழுது பேச இருக்கிறார்கள். அவர்கள் பாட்டியம்மாவுடைய பேரன், சிஎஸ்ஐ ஞானபாக்கியம் பிரைமரி ஸ்கூலினுடைய தலைமை ஆசிரியராக
பணி செய்து வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் நம்மோடு பாட்டியம்மாவை குறித்த ஒரு சில பதிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிறவர்கள் யாருக்கும் அன்பான தோட்டத்தை சொல்கிறேன். நான் யாருன்னா ஜோசப்புக்கு தெரியுங்க. ஜோசப்புக்கு சித்தப்பாங்க. பாட்டி எலிசபெத் பெஞ்சவர்லாம். பாட்டி வந்து 1932 பிறந்தாங்க. பிறந்தது இந்து குடும்பம் தான். பாட்டியோடைய அப்பா பேர் குருசாமி, அம்மா பேர் காந்திமதி. நான் முதல்ல பாட்டியோடைய வாழ்க்கை குறிப்பு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில காரியத்தை நான் சுத்தமாக பண்ணி ட்ரை பண்ணுறேன். பாட்டியோட பிறந்த மொத்தம் 3 பெண் பிள்ளைகள். அதில் 2வதாக பாட்டி பிறந்தாங்க. பள்ளி படிப்பு பார்த்தோம்னா 4வது படிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து பெண் கல்விக்கு முக்கியத்துவம் இல்லை, அந்த விழிப்புணர்வு இல்லை. ஒரு காலம் படிச்சிருந்தாங்க அப்படின்னா சிறப்பு படிச்சிருப்பாங்க. 4வது படிச்சிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா நல்லா எழுதுறது வாசிக்கிறது எல்லாம் வந்து தெளிவானாச்சு. அடுத்து வந்து 1947 ஆட்சி திருமணம். திரு மாரியப்பன் அப்படிங்கிறவரோட திருமணம், தாத்தாவோட திருமணம் வந்தது. இவங்களுக்கு பிறந்த மொத்தம் வந்து 10 பிள்ளைகள். 10 பிள்ளைகள்ல 6 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். இந்த 6 ஆண் குழந்தைகள்ல இப்போ அதில் 7 பேர் இறந்து போயிட்டாங்க. எதுக்கு 3 பேர் தான். 7 பேர் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. 3 பேர் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முதலாவதாக பிறந்தது எங்கள் மாமா. 1949 பிறந்தாங்க, டாக்டர் வைசாமி பால். அடுத்து 3வதாக பிறந்த எங்கள் பெரியம்மா ஜோசப்புடைய பாட்டி, பெரியம்மா திருமதி செல்லத்தாய். 6வதாக பிறந்த எங்கள் அம்மா திருமதி விஜயலட்சுமி, பழைய விஜயலட்சுமி. கிறிஸ்துவ பேர் கிரேஸ் விஜயா, அவங்க பிறந்தாங்க. இந்து குடும்பம் பிறந்தாங்க அப்படின்னாலும் எப்படி இவங்க கிறிஸ்துவ வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல மனம் மாறியது. மனம் மாறியது என்னோட மாமா தான். மாமா தீவிர இந்துவில் தான் இருந்தாங்க. அவங்க இருந்தபோது அவங்க ஒரு தேடல், நம்ம உண்மையான கடவுள் யாரு அப்படின்னு தேடும் பொழுது அவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய வாய்ப்பு இருந்துச்சு. அவங்க வந்து ரசிக்கப்பட்டாங்க. ரசிக்கப்பட்ட 1967 காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையை வந்து அதெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஆட்சியிட்டையும் தெரியுமா எங்கள் அம்மாட்டையும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் உண்மையான தெய்வம் நம்ம வந்து கும்பிடுறது வந்து தெய்வம் இல்லை, உண்மையான தெய்வம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான், நீங்கள் நம்ம வந்து அவர் தான் நம்ம வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்களுக்கும் அதே மாதிரி செய்கிறாங்க. ஒரு குடும்ப கொள்கைகளை எடுத்து கொண்டு ஒரு 4 வருஷ காலமாக என்ன செய்கிறாங்க, அவங்க போயிட்டு வந்துடுறாங்க. இந்த காரியம் தாத்தாவுக்கு தெரியாது. தாத்தா வந்து ரொம்ப தீவிர இதுவாக இருந்ததுனால சொன்னால் கோவப்படுவாங்க, சொல்லலை. தெரிய வரும்பொழுது ரொம்ப பிரச்சனையே வருது, அடி எல்லாம் கிடைக்குது, ரொம்ப கோவப்படுறாங்க. அதையும் தாண்டி கிறிஸ்துவுக்குள்ள வைராக்கியமாக கலந்துட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 வருஷம் போன உடனே தாத்தாட்ட மாமா பேசுகிறாங்க, இந்த மாதிரி சொன்ன உடனே நான் ஒரே ஒரு தடவை என்னோட நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் வாங்க, அதுக்கப்புறமா நம்ம பேசுகிறோம்னா 1972 வருஷம் ஸ்ரீலூர் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கு தாத்தா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே போன உடனே தாத்தா கவனிக்கிறாங்க எல்லாத்தையும். மாமாவுக்கு தரக்கூடிய முக்கியத்துவம், அவர் கிடைக்கக்கூடிய மரியாதை, இன்னாருடைய அப்பாவா நீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கௌரவம், இதெல்லாம் பார்க்கும் பொழுதுலாம் பார்க்குறாங்க. ஒரு கிறிஸ்தவ அன்பு வந்து தாத்தாவுக்கு தெரிய வருது. அப்போ தெரிய வருது நம்மளும் எவ்வளவோ கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிடுறோம், இந்த மாதிரி ஒரு ஐக்கியம் ஒரு கிறிஸ்தவம் நம்ம பார்த்தது இல்லையே, இங்கே இந்த கடவுள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு டிசிஎஸ் மீட்டிங்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் தாத்தாவுக்கு. அப்போ அவங்களுக்கு காலில் இருந்து ஆணிக்கால் வியாதி அவருடைய கிருபையால் சுகமடைகிறாங்க. சுகமடைஞ்ச உடனே முழு நேரமாக நம்ம வந்து எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் உறவினர்கள் இருப்பாங்க, அதெல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு இந்த கடவுள் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு விசுவாசித்து 1973 மாமா வந்து 69 இறந்து நடந்துட்டாங்க. 73 தாத்தா, ஆச்சி, எங்கள் அம்மா, பெரியம்மா 4 பேரும் இதே விருதுநகர் ஒரு ஆலயத்தில் நாமம் பெற்றாங்க. அந்த 23ஆம் வருஷத்தில் மாமாவுக்கு மேரேஜ், பெரியம்மாவுக்கு மேரேஜ். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் மாமா டாக்டர் கிறிஸ்டினா அலைபால் அவங்க வந்து மாமாவுக்கு வாழ்க்கை துணையாகவும், பெரியம்மாவுக்கு திரு தேவராஜ் பெரியம்மா அதாவது துணையாகவும் காமிச்சாரு. அடுத்தது 1979 என்னுடைய அம்மாவுக்கு திருமணம் நடக்குது. எங்கள் அப்பா பேர் டி ஆல்பர்ட், அவங்க HMS சுந்தரியாக இருந்து 18 இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி கடவுள் தெரிந்து கொண்ட அந்த மக்களுக்கு கடவுளுடைய வழிகாட்டுதல்படி கடவுள் கிறிஸ்தவ குடும்பங்கள் அமையுது. ஒரு இந்து பிறப்பால் இந்துவாக இருந்தாலும் இப்போ வந்து ஒரு குடும்பமும் கிறிஸ்தவம் மாறிடுச்சு. இப்போ மாமாவுக்கு 4 ஆண் குழந்தைகள், எங்கள் பெரியம்மாவுக்கு 4 பிள்ளைங்க, 3 ஆண் குழந்தைகள், 1 பெண் குழந்தை. எங்கள் அம்மாவுக்கு 3 பெண் குழந்தை, நான் ஒரு பையன். ஒவ்வொருத்தருக்கும் 4 குழந்தைகள். மொத்தம் எங்கள் ஆட்சிக்கு 12 பேர குழந்தைகள். 12 பேர குழந்தைகளுக்கும் திருமணமாகி இப்போ எங்கள் ஆட்சிக்கு 20 கொள்ளு பேரன்மார்கள் எங்கள் ஆட்சி வந்து இருக்கிறாங்க.
இந்த ஞானஸ்நானம் பெறும் பொழுது எங்கள் மாமா வந்து பேர் செட் பண்ணாங்க. அம்மா சொன்னாங்க, தாத்தாவுக்கு மாரியப்பன் சகரியா மாரியப்பனாகவும், பஞ்சவர்ணம் எலிசபெத் பஞ்சவர்ணமாகவும், செல்லத்தாய் ஜாய்ஸ் கலந்தையாகவும், விஜயலட்சுமியார் எங்கள் அம்மா திரேசிதாவும் பேர் மாற்றம் வந்து பண்ணுறாங்க. அந்த அப்போட யோசித்தேன், சகரியா எலிசபெத் அந்த வரிமுறையில் வந்த தம்பதிகளை மாமா கரெக்டாக வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. மாமா இந்த ஆட்சியோட குடும்பத்தில் மாமா வரக்கூடிய முதல் ஊழியக்காரர். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து FMBB மற்றும் EU மூலமாக ஊழியம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய நிறுவனம் என்ன அப்படின்னா ஆர்பிட் ஒரு நிறுவனம், ஓரியன்ட் பைபிள் டிரான்ஸ்லேட்டர். அமெரிக்கா சென்று அங்கே ஒரு 12 ஆண்டுகள் தங்கியிருந்து அங்கிருந்த மொழியியல் படிப்பு படித்து அமெரிக்காவில் டாக்டரேட் பண்ண வாங்கினது எங்கள் மாமாவும் அப்படியே வாங்கிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அங்கிருந்து இங்கே வந்து குஜராத்திய மொழிகளில் வேதாகமத்தை எழுதக்கூடிய பொருட்களை எங்கள் மாமா இருந்தாங்க. அவங்க தான் முக்கியமான பொருள் இருந்தாங்க. சமீபத்தில் 2018 மாமா இறந்துட்டாங்க. இப்போ எங்கள் அத்தை வந்து அந்த காய்களை உள்ள பொருட்கள் அப்படின்றாங்க. அப்பையும் ஒரு பையன் வந்துருக்காங்க. அடுத்து எங்கள் அப்பா வந்து HMS மிஷனரி 87, 88 வாக்கில் நத்தம் பக்கத்தில் கரந்தை மலையில் மிஷனரியாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு டிரான்ஸ்ஃபர் ஆகி சாத்தூர் மாஸ்டேட் 30 படித்தளத்தில் மிஷனரியாக இருந்தாங்க. ஒரு 9 ஆண்டுகள் படி செய்யும் பொழுது அப்பா தவறிட்டாங்க. இப்போ நாங்கள் அங்கே தான் வீடுகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது ஊழியக்காரர் வந்து கொள்ளு பேரன், அதாவது மகன் ஒரு ஊழியக்காரர், அடுத்து வந்து மருமகன் ஒரு ஊழியக்காரர். இப்போ மூத்த கொள்ளு பேரன் வந்து ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். நான் நினைப்பேன் 10 பேரில் 3 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒரு ஊழியக்காரர் வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை 10 பேர் இருந்திருந்தா நிறைய ஊழியக்காரங்களை கடவுள் வந்து தெரிஞ்சுக்கலாமே சொல்லி ஒரு எண்ணம் தவிர்த்து தோணுச்சு எனக்கு. நான் வந்து திருவிழா இருக்கும் பொழுது எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது தான் ஆட்சி ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்பயே ஆட்சிக்கு வந்து வயசு 60 வயசு இருக்கும். நாங்கள் லீவுக்கு வந்து என்ன செய்வோம்னா, நாங்கள் எங்கள் அப்பா வேலை பண்ணுறதுல 39 நாங்கள் அங்கேருந்து இங்கே அதிகமான தொடர்பு கிடையாது. விருதுகள் ஆட்சி இருந்தாங்க. இந்த மே மாதம் லீவில் மட்டும் நாங்கள் சொன்னால் வருஷம் நாங்கள் ஒரு 4 பிள்ளைங்களும் அன்னை வீட்டில் பெரியமா வீட்டில் 4 பேர் சேர்ந்து 8 பேர் VBSக்கு போவோம். நாங்கள் அப்போ வருஷம் எங்கள் பெரியமா வீட்டுக்கு மே மாதம் எப்போ வருதுன்னு காத்திருந்து வரக்கூடிய அனுபவம் உண்டு. அதில் ஒரு தடவை மட்டும் ஆட்சி வீட்டில் போய் 10 நாள் தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ அந்த ஆட்சியை நான் கவனித்தேன். அந்த ஒரு சில கண்ணோட்டங்கள் அதை பற்றி மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். ஆட்சியுடைய வாழ்க்கையை பற்றி பார்த்தோம்னா ரொம்ப எளிமையான வாழ்க்கை, ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கை வந்து வாழ்ந்தாங்க. ரொம்ப ஒரு பேராசையோ நிறைய நகைகள் சேர்க்கணும், சொத்துக்கள் வாங்கணும், வீடுகள் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு ஆசை வந்து நான் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு பார்த்தது கிடையாது. ரொம்ப எளிமையான தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக ஆட்சி வந்து வாழ்ந்தாங்க. அடுத்து எங்கள் தாத்தாவுக்கு அவங்க செய்யக்கூடிய ஒரு சில பணிவிடைகள். தாத்தா வந்து ஒரு கிழமை வச்சுருந்தாங்க, கடந்துருந்தாங்க. அவங்க கை சாப்பிட வரும்பொழுது அவங்க வர்றது டயத்தை கனெக்ட் பண்ணி இப்போலாம் ஃபோன் இருக்குது, நான் வந்துட்டு இருக்கிறேன் சாப்பாடு எடுத்து சொல்ல முடியும். அப்போலாம் கிடையாது. கரெக்டாக அவங்க வருவாங்கன்னு எப்படி கணக்கெலாம் தெரியாது. கரெக்டாக சாப்பாடு எடுத்து ரெடியாக வச்சுருவாங்க. சாப்பாடு கரெக்டாக அவங்களுக்குரிய அளவு கரெக்டாக செய்வாங்க. அதே மாதிரி ரொம்ப நேர்த்தியாக தன்னுடைய கணவனை வந்து பராமரிச்சாங்க. தாத்தாவுக்கு என்ன வேணுமோ அந்த குறிப்பெரு தேடணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குறிப்பெரு தேடக்கூடிய ஒரு தாயாராக அவங்க இருந்தாங்க. தாத்தாவுடைய உடல்நலம் அந்த அக்கா இருந்துடுவாங்க. தாத்தா சாவுக்கு இறக்கும் பொழுது ஒரு 80 வயசு தாத்தாவும் 80 வயசு வரைக்கும் அவங்கள கூட இருந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து சமையல், ஆட்சியோட சமையல் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மண்பானை சமையல் நான் அதுக்கு யாருக்கிட்டையும் பார்க்கல. மண்பானை சமையல் ரொம்ப அவங்க சமையல் பண்ணும் பொழுதே ஒரு வாசனையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட் சமையல் பண்ணுவாங்க. ஆட்சி செய்யக்கூடிய சாம்பார், ரசத்துக்கு ஒரு துவையல் வைப்பாங்க. அந்த துவையல் வந்து அடுத்து சாப்பிடவே இல்லை. அந்த மாதிரி துவையலை சமீபத்தில் எங்கள் வீட்டில் ஒரு 3 years இருந்தாங்க. அப்போ அம்மா முடியல சொல்லிட்டு ஒரு தடவை சமையல் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக சமையல் பண்ணுவாங்க. எங்கள் ஆட்சியோட சமையல் வந்து அடிச்சுக்கவே முடியாது, ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. அடுத்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் பற்றி சொல்லணும் அப்படின்னா, சர்ச்சுக்கு போகிறதுக்கு முந்தி அவங்க இருந்த இடம் வந்து முத்துராமன்பட்டி. அங்கேருந்து ஆலயத்துக்கு வரணும்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. நடந்தே தான் வருவாங்க. சைக்கிள் அல்லது 2 வீலருமே கிடையாது, நடந்தே வருவாங்க. தன்னுடைய விலங்கு இருந்த வரைக்கும் நடந்தே ஆலயத்துக்கு வரவும் நடந்தே வீட்டுக்கு போகவும் அவங்க வந்து வருவாங்க. 4ஆவது தான் படிச்சிருந்தாங்க அப்படின்னாலும் வேத வாசிக்கிறது சிறப்பாக வாசிப்பாங்க. நன்னாபிதம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பைபிள்லாம் ரீட் பண்ணுவாங்க. நல்லா பாடுவாங்க. இந்த ஆட்சி நாங்கள் அங்கே இருந்தபோது கீர்த்தனை 1 சத்தாய் நிஷ்கலமாய் அந்த பாட்டை வந்து நான் வாசிக்கும் போது
தருமாறினே அப்போ என் கூட இருந்து அந்த பாட்டை அழகாக பாடி காமிச்சு சிறப்பாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எங்கள் ஆட்சிகளுக்கு. நல்லா அருமையாக பாடுவாங்க எங்கள் ஆட்சி. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சங்கீதம் 126 கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி ஒப்பி சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது தப்புனாலும் கண்டுச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மனப்பாடம் தெரியும். அந்த அளவுக்கு வேதத்தோட அவங்க சங்கீதங்களாக இருக்கட்டும், எந்த நீதிபதிகளாக இருக்கட்டும், நிறைய வசனங்களை வந்து நிறைய தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி வாசிக்கும் போது ரொம்ப நேர்த்தியாக எங்காச்சு வாசிப்பாங்க. இந்த ஏற்ற இறக்கமா வாசிக்கிறதுல ஒரு உயிரோட்டமாக இருக்கும். நம்ம செய்திகள் வாசிக்கிறவங்க வாசிக்கிற மாதிரி உயிரோட்டமாக அதனுடைய அந்த வாசிக்கிறது நேர்த்தியாக வாசிப்பாங்க. அடுத்து இதோடைய ஆட்சியிட்ட பார்த்த இன்னொரு விஷயம் என்னன்னா சுறுசுறுப்பு, நோயற்ற வாழ்வு. எங்கள் ஆட்சிக்கு வந்து சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது. கடைசி வரைக்கும் இறந்து போகிற வரைக்கும் சுகர் ப்ரெஷர் கிடையாது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா எங்கள் மாமாவுக்கு சுகர் இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, பெரியமாவுக்கு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தாத்தாவுக்கும் இல்லை, ஆட்சியும் இல்லை. இந்த பழைய காலத்து உணவு பழக்க வழக்கம் சரியா எதை சாப்பிடணும், உணவே மருந்துன்னு சொல்லி வாழ்ந்தாங்க. நமக்கு என்ன செய்யுது அதுக்கு என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிட்டா எதுவும் வராது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் ஆட்சி தவிர பிடிக்கும். இப்போ நிறைய இந்த பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்கல்ல, நிறைய வைத்திய குறிப்பு ஆட்சிக்கு தெரியும். கடவுள் சொல்லுவாங்க, பைபிள் சொல்லுது மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பிணத்தின் மீதியால் 80 வருஷம், தாத்தா பிணத்தின் மீதியால் 80 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. ஆட்சி அதையும் தாண்டி 91 வயசு 91 சொல்லுவாங்க, 13 ஆண்டுகள் திருப்தியாய் கடவுள் வந்து கொடுத்தார். கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை எங்கள் ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியும். தன்னுடைய கடமையை என்ன செய்யணுமோ, அதாவது வேலை பார்க்கறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்ததுக்கப்புறம் தான் பேசும்போது அன்னைக்கு சொன்னாங்க, குடும்பம் அதாவது குடும்ப தலைவியாக இருக்காங்க. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான், பெரிய வேலைகளுக்கு எதுவும் பண்ணலை. அப்போ அந்த டயத்தில் என்ன வேலை கிடைக்குதோ அதை வந்து செய்வாங்க. விருந்தினர் பொறுத்தளவுக்கு தீப்பெட்டி பண்ணுறது ஒரு முக்கியமான தொழிலாக இருக்குது. நாங்கள் லீவுக்கு வந்த டயத்தில் அந்த அடிப்பெட்டி கொண்டுவாங்க, அடிப்பெட்டி ஒட்டி அது ரெட்பிட் போடுவாங்க. நாங்கள் சில்லு வச்சு அடைப்போம். எங்கள் ஆட்சி ஒரு ஆள் தூக்கி போடுவாங்க, நான் அக்கா 2 பேரும் அடைச்சி முடியாது. வேகமாக எடுத்து முடிச்சுட்டு அவங்க அடுத்த ஒரு போயிடுவாங்க. ஒரு நாள் கூட தலைவலிக்குது தூங்க போகிறேன் அப்படி சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி வீடு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே எந்த விதமான ஒரு ஸ்மெல்லோ, பாத்ரூம்லாம் அடிக்கடி கரெக்டாக ப்ளீச்சிங் போட்டு சுத்தப்படுறதா இருக்கட்டும், தண்ணி தொட்டியை ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், பாத்திரங்கள் கழுவி வச்சாங்கன்னா புது பாத்திரம் மாதிரி பலபலன்னு இருக்கும். ரொம்ப அருமையாக தன்னுடைய காரியங்கள் செய்வாங்க. நிறைய ஆடம்பரமாக பீரோ நிறைய சேவை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப எளிமையாக சிம்பிளாக தான் அவருடைய வாழ்க்கை வந்து இருந்துச்சு. தண்ணி எடுத்தது ஆட்சிக்கு பிடிக்கும். தண்ணி விருதை பொறுத்தளவுக்கு தண்ணி வந்து இப்போலாம் நமக்கு குழாய் இணைப்பெல்லாம் இருக்குது. அப்போ வந்து நகராட்சியில் தண்ணி விடும்போது தான் பிடிக்க முடியும். தண்ணி வருதுன்னு உடனே அடிவை வச்சு அடிக்கணும். தாத்தாவும் ஆட்சி மாதிரி தான் அடிப்பாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. எங்கள் வீட்டில் ஒரு 3 வருஷம் இருக்கும்போது தண்ணி எடுக்கணும்னா தண்ணி தேவைப்படாதாலும் தண்ணி வந்து தூக்கிட்டு போய் அடிச்சுட்டு வந்து வெளியக்கூடிய ஒரு பழக்கம் வந்து உண்டு. சமீபமாக இப்போ தான் ஒரு 5 மாதமாக நடமாட்டே இல்லை. ஒரு 2 வாரமாக தான் அவர் தாங்க திரும்ப ரொம்ப பட்டு படுக்கையாகி கடவுளுடைய கடைசி பூச்சி வரைக்கும் அண்ணன் கேட்டேன், அமைதியாக அவருடைய உயிர் வந்து பிரிந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப வேகமான காலம். மரணம் வந்து எப்போ வரும் நமக்கு தெரியாது. எல்லாருமே ஒரு நாள் வயது தான் போகிறோம். மரணம் எப்போ நமக்கு தெரியாது. இது இந்த மரணம் எங்கள் அப்பா திடீர்னு காலத்தில் இறந்து போனாங்க. ஒரு தங்கச்சி 2 தங்கச்சி 2021 சாலை விபத்தில் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் யோசிக்கும் பொழுது மரணம் வந்து எப்போ நெருங்குது. விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு கிரிக்கெட்டு வீரன் திடீர்னு சொல்லுவது இறந்து போயிட்டா திருவிழாவில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நாட்கள் இருக்குது. நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் பல்வேறு சூழல் காரணமாக நம்ம வந்து மரணமானது எப்போனாலும் இடத்துல வரலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மரணம் ஒரு அமைதியான மரணம். தன்னுடைய வாழ்க்கையை முழுதாக வாழ்ந்த ஒரு பாட்டியாக நான் வந்து எங்கள் ஆட்சியை பார்க்குறேன். நம்ம கடவுள் கொடுத்த கிருபை, எங்கள் ஆட்சி கொடுத்த கிருபை, நம்மளும் விருப்பமாக இருப்பது அவருடைய கிருபை. அந்த கிருபையை கொண்டு நம்மளும் என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஓடுவோம். கடவுளுடைய கிருபைகளை தாங்கட்டும். கிறிஸ்துவோடைய வருகையிலே நம்ம ஆட்சியை வந்து பார்ப்போம் அப்படிங்கிற விசுவாசத்தில் நம்ம ஒருத்தரை நான் கேட்டுக்கிறேன். கிருபையானது நம்மளுடைய இருப்பதாக. நல்ல அருமையான ஒரு சாட்சியை நாம் கேட்டோம். ஆண்டவருடைய வருகையில பாட்டிமாவை நம்ம பார்ப்போம் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு வாசகத்தோடு கூட சார் கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையோடு கூட நாம் எல்லாரும் இணைந்து பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என்ற பாடலை நாம் இணைந்து நாம் பாடுவோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ
ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொர்க்கமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியின் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியின் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்த்து உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். ஆட்டு மயிலையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரர்களுக்கு வழி அனுப்புகிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை குடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை ஊற்றுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை குறை கொடுத்திருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ரத்தின கமலங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை குசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. அழகும் கற்றற்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்திகள் வாசல்களில் அவளை புகழப்படவது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எலிசபெத் பஞ்சவர்ணம் அம்மா அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அநேகம் காரியங்களை சார் அவங்க சொல்ல நம்ம கேட்டோம். இந்த குடும்பத்துல அவர்கள் ஆற்றிய பணி, அவர்கள் தனக்காக அமைத்துக் கொண்ட வாழ்வியல் முறை, இந்த சமுதாயத்திற்கு நமக்கு அவர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு சில செய்திகள், இவைகளை வேதத்தின் அடிப்படையில் நாம் சற்று தியானிக்க இந்த நேரத்தில் நம்முடைய எண்ணங்களை கொஞ்சம் திருப்புவோம். எல்லா மனுஷரும் இந்த உலகத்துல வாழுகின்ற காலங்களில் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவே வாழ்கிறார்கள். கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த பூமியில கொடுத்திருக்கிறார், அனுப்பி இருக்கிறார்னு சொன்னா
நம்ம அத்தனை பேருக்குமே வாழ வேண்டிய, வாழ்ந்து காட்ட வேண்டிய, வாழ்ந்து முடிக்க வேண்டிய ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. நான் இந்த உலகத்துல வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் குறித்தும் கடவுள் ஒரு திட்டத்தோடு தான் நம்மளை அனுப்பி இருக்கிறார். அந்த திட்டத்தை ரொம்ப அழகா முடிக்கணும் அப்படின்னு நம் கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்கின்றார். அதற்கு அம்மா மாதிரியான ஒரு சில உதாரணங்களை நமக்காக கடவுள் கொடுத்து வைத்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு நம்ம அம்மா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடமாக நம்ம எடுத்துக்கொள்ள போகின்றோம். அவங்களுடைய வாழ்வியலை குறித்து 3 தலைப்புகளில் அவங்களுடைய வாழ்வியலை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது குறிப்பாக அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் தனக்காக அவர்கள் செய்து கொண்டவைகள், தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் பராமரித்த விதம், அவர்களுக்காக தன்னை அவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும். 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வாசிக்க கேட்ட பகுதியில, தன்னை பலத்தினால் இடைவெட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறவர் அவர். அவங்களுடைய வாழ்க்கை குறிப்பை குறித்து சொல்லும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில 10 பிரசவங்களை அவங்க பார்த்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பிரசவம் முடிச்சுட்டாலே பலம் போயிடுச்சு, என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறோம். ஆனா 10 பிரசவம் பார்க்கிற அளவுக்கு தன்னுடைய உடலை திடகாத்திரமாய் வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய வேலைகள் அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இட்டிப்பட்டி அந்த உருவாக்கத்துல அவங்களுடைய பங்களிப்பு இருந்தது. அதே மாதிரி அவங்க இந்த விளக்கமாறு செய்யற அந்த தொழில்கள் எல்லாம் அவங்களுடைய பங்களிப்புகள் இருந்தது. இது மாதிரி நிறைய வேலைகளை அவங்க சொன்னாங்க வீட்டாட்கள். ஸோ இப்படியாக எந்நேரமும் அவங்க வந்து தன்னை சுறுசுறுப்பாக வைத்துக் கொண்ட ஒரு நபர். ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பல நேரங்களை நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்றோம். ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 24 மணி நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு எந்நேரமும் தன்னை வந்து பிஸியாவே வைத்துக் கொள்கிற ஒரு பண்பு அடுத்த தலைமுறையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். அப்படி பண்ணுகிற பொழுது தன்னுடைய உடலுக்கு ஒரு பலன் என்பதை உருவாக்குகிறது. அந்த பலன் அவர்களை நீடித்த நாட்களாய் ஓடுவதற்கு அவர்களுக்கு அது உதவியாக இருந்திருக்கிறது. நம்மளும் கூட கடவுள் இந்த கொடுத்த பூமியில இந்த வாழ்க்கையில நீடித்த நாட்களாய் வாழ்ந்து கடவுளுடைய நன்மையை அனுபவிக்கணும்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம எப்பொழுதுமே சுறுசுறுப்பாய் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பலத்தினால இடைகட்ட வேண்டியது அவசியம். அப்படி பலத்தினால இடைகட்டுகிற பொழுது அவர்களுடைய கைகள் பலப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில பலம் வரணும் அப்படின்னு நம்ம அதிகமா நினைக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 19வது வசனம் இப்படியா சொல்லுது, தன்னுடைய கைகளை ராட்டினத்தில் வைக்கிறார், அவருடைய விரல்கள் கதிரை பிடிக்கும். எந்நேரம் ஏதாவது வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது எல்லா மனுஷருக்கும் ஒரு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பணி. நான் சும்மா இருக்கேன், வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற வார்த்தையே இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடாது என்பதுதான் வேதம் விரும்புகிற ஒரு செய்தி. அம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற எல்லா குடும்பத்தின் மக்களும் சொல்லும் பொழுது எந்நேரம் ஏதாவது வேலை வந்துட்டே இருப்பாங்க. போய் தண்ணி எடுத்து வந்து வைப்பாங்க, பாத்திரம் கழுவுவாங்க, சமையல் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாலே அந்த காரணத்தை சொல்லி இன்னைக்கு 4 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துடுறோம்ல. அம்மாவுடைய வாழ்க்கையை நம்ம கற்றுக்கிற மிக முக்கியமான ஒரு பணி, ஒரு முதல் குறிப்பு இது. எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கடவுள் நமக்கு இன்னைக்கு 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். இந்த தேதியில இந்த 24 மணி நேரம் மறுபடியும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம இடத்துல நியாயத்திற்கு வருகிற பொழுது கேட்கிற கேள்விகள் இதுவும் கூட ஒரு கேள்வியாக இருக்குமோ என்று என்னுடைய புரிதலை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். உனக்கு நான் 24 மணி நேரம் கொடுத்தேன், இந்த 24 மணி நேரத்துல நீ எப்படி செலவழித்தாய் அப்படின்ற கேள்வி நம்மளை நோக்கி வந்தா என்ன பதில் வைத்திருக்கிறோம் என்பதை அம்மாவோட வாழ்க்கை இன்றைக்கும் நம்ம கேள்வியாக கொடுக்கிறது. அம்மாவுடைய வாழ்க்கையில 2வது குறிப்பாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு செய்தி, அது 21வது வசனம் இப்படியாக சொல்லுது, தன் வீட்டார் அனைவருக்கும் வஸ்திரம் உடுத்தி இருக்கிறனால் குளிருக்கு பயப்படாத ஒரு நிலைப்பாட்டோடு அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று. தன்னுடைய குடும்பத்தினரோடு அதிகமாய் நேரம் செலவழித்து குடும்பத்தினரோடு தன்னுடைய பொழுதுகளை அதிகமாய் செலவிடுகிற ஒரு பண்பை
அம்மாவுடைய வாழ்க்கை நமக்கு இன்றைக்கு கற்றுத் தருகிறது. நம்ம அதிகமான நேரம் வேலை ஸ்தலத்தில் இருக்க விரும்புகிறோம், அதிகமான நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க விரும்புகிறோம், அதிகமான நேரம் நம்ம போன்லயே பேசிக்கொண்டு இருக்க விரும்புகிறோம். ஆனா அம்மாவுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிற பாடம் என்னன்னா, குடும்பத்தினரோடு அதிகமான நேரம் செலவழிக்கும். அம்மாவுடைய வாழ்க்கையை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு 20 வருஷமா எங்க ஆட்சி எங்க கூடயே இருந்தாங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க, அவங்களோட பேசுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சகோதரர் சொல்லிக் கொண்டிருந்தார். குடும்பத்தினரோடு நேரம் செலவிடுகிற ஒரு அருமையான ஒரு பண்பு இன்றைய நாட்களில் குறைந்து போன ஒரு பண்பு. அம்மாவுக்கு சொல்லும்போது சொன்னாங்க, அவங்களுக்கு 12 பேர பிள்ளைகள், 20 கொள்ளு பேர பிள்ளைகள் அப்படின்னு. அத்தனை பேரை குறித்த கரிசனையும் தன் இருதயத்தில் சுமந்து கொண்டிருந்த ஒரு சகோதரர். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? அவர்களுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கிறோமா? நமக்கு அது எல்லாம் தெரிந்திருக்கிறதா? அவைகளை பற்றிய குறிப்புகள் நம்ம இடத்துல இருக்கிறதா? இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. அவங்க ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, முதல்ல ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த நிகழ்வுல கூட குடும்பமாய் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் ஒரு குறிப்பா ஐயா சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு குடும்பமா கோயிலுக்கு போறோமா அப்படிங்கிற கேள்விய அவங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கும் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தன் வீட்டார் அனைவரோடும் கூட, ஒருவேளை இது நானும் என் வீட்டாருமோ அப்படின்னு ஆதி காலத்து மனிதர்கள் எழுதி வைத்த வாழ்க்கை முறையை, அது ஏதோ பைபிள்ல ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, இல்ல 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த காலத்துல மட்டும்தாங்க, இன்னைக்கெல்லாம் இல்லைங்க அது அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இன்றைக்கும் அப்படியான ஒரு சகோதரி வாழ்ந்து நம் முன்னாக இருந்திருக்கிறார் என்கிற சாட்சியை நமக்கு அப்படி பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த 2வது குறிப்பு, நம் வீட்டாரோடு நாம் எந்த அளவுக்கு நேரம் செலவழித்திருக்கிறோம். ஏன்னா அந்த வீட்டாரோடு நேரம் செலவழிக்கிற பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இந்த அடுத்த தலைமுறையில கல்வி கற்றவர்களாக, ஆசிரியர் பணி செய்கிறவர்களாக, சமுதாயத்துக்கு முக்கியமான நபர்களை, முக்கியமான பணிகளை செய்கின்ற நபர்களாக இந்த குடும்பம் இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறது. இந்த குடும்பத்தினுடைய ஒவ்வொரு நபர்கள், அவர்கள் பார்க்கிற வேலைகள், அவைகள் மூலமாக இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மாற்றங்கள், இவைகள் அனைத்துக்கும் பின்னணியாய் அமைந்தது, அஸ்திவாரமாய் அமைந்தது அவர்கள் குடும்பத்தினரோடு செலவழித்த நேரங்கள், அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள். காலையில் சார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அந்த ரூம்ல அவங்க இருக்கிற காலகட்டம் பொழுது அங்க இருந்த மணிக்கே அந்த ரூம்ல ஃபேன் ஓடுது, இந்த ரூம்ல லைட் எரியுது, அங்க யாரோ போறான், அவன் அங்க போறான், இங்க என்ன நடக்குது, தன் வீட்டுல என்ன நடக்குது என்பதை குறித்த கவனத்தோடு இருந்தவர்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த கவனம் இருக்கிறதா? இந்த நேரத்துல என் பிள்ளை எங்க இருக்கான் நம்ம கவனமா இருக்கோமா? நம்ம குடும்பத்தினர் குறித்த ஒவ்வொரு நாளும் அவர்கள் என்ன பண்றாங்க, என்னென்ன அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கான விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கா, அவங்க சரியா இருக்காங்களா, கவனமா இருக்கிறோமா? நாம் இன்றைக்கும் பாட்டிமாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டப்பறை உடுத்தி இருக்கிறதால் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாத வீட்டாரை குறித்த கரிசனை எப்பொழுதும் இருக்க வேண்டும். மிக முக்கியமான விஷயம். 3வது குறிப்பாக, இந்த சமுதாயத்துக்கு அல்லது இந்த சபைக்கு அவர்கள் ஆட்சிய திருப்பணிகள். மனிதன் தனக்கானவன் மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்துக்கானவன் மட்டுமல்ல, தான் சார்ந்திருக்கக்கூடிய சபைக்கு அல்லது தான் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு ஏதேனும் ஒரு தடங்களை விட்டு செல்ல வேண்டியவனாய் இருக்கிறான் என்கின்ற மிகப்பெரிய உண்மையை அம்மா தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி வைத்திருக்கிறார். சார் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த சமுதாயத்திற்கு தன் மகனை ஊழியக்காரனாய் அனுப்பினார், தன் மருமகனை ஊழியக்காரனாய் பெற்றிருக்கிறார், தன் அடுத்த சந்ததியை, அவருடைய பேரனை எங்களுடைய சர்ச்சினுடைய கிராம சபைகளில் ஊழியம் செய்கிறவராய் வைத்திருக்கிறார்.
கொல்லும் பேரனை முழு நேர மிஷனரியாக வைத்திருக்கிறார். இந்த சமுதாயத்தில் இந்த மிஷனரிகளும் ஊழியர்களும் செய்த ஊழியங்களினால் மனமாற்றம் அடைந்தவர்கள் அநேகர், நல்வாழ்வை பெற்றுக் கொண்டவர்கள் அநேகர். இந்த 4 பேர பிள்ளைகள், பிள்ளை, மகன், மருமகன், பேரன், கொள்ளும் பேரன், இவர்கள் மூலமாக இன்றைக்கு இந்த சமுதாயம் அடைந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இவை அனைத்தும் இந்த பெண்மணியின் ஜெபத்தினால் நடந்தது. இந்த சபைக்கு, இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இதுவரை சமுதாயத்துக்கு பயனுள்ளவர்களாய் என்ன வாழ்ந்திருக்கிறோம்? சபைக்கு பிரயோஜனமாய் என்ன சாதித்திருக்கிறோம்? ஒருவேளை உண்மையிலேயே நம்மளால இன்னைக்கு நான் நல்ல போராட்டம் தான் போராடுறேன்னு சொல்ல முடியுமா? என் ஓட்டத்தை சரியான பாதையில தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் எனக்கு சொல்ற நாள்ல கரெக்டா அதை நான் முடிச்சிருவேன்னு நம்மளால நம்பிக்கையோடு சொல்லிவிட முடியுமா? அப்படி சொல்லுகிற அந்த நிலைப்பாட்டை அம்மா அவர்கள் வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். நமக்கு ஒரு பாடமாய் வைத்து சென்றிருக்கிறார்கள். ஒருவேளை இதை நாமும் பின்பற்றுகிற பொழுது, கடைபிடிக்கிற பொழுது, கற்றுக்கொள்ளுகிற பொழுது இது முதல் நீதியின் கிரீடம் நமக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற சந்தோஷத்தை நாம் வாழ்ந்துள்ளோம். அந்த சந்தோஷம் நமக்கும் அவராக அம்மா சொன்னாங்க, அம்மா சார் சொன்னாங்க, அம்மா பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லி, சத்தாய் நிஷ்கலமாய். அந்த பாடல் நம்முடைய பாடல் புத்தகத்துல கீர்த்தனையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பாடல். எத்தால் நான் அடியேன் கடை தேர்வேன் என்பது அறிந்து கடவுளே உன்னை சரணடைந்து என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன். அதை நான் செய்கிற பொழுது சித்தான இறைவனை, ஆனந்தமாய் திருத்துவ இறைவனை நான் கற்றுக்கொள்கிறேன் என்கின்ற வாழ்க்கை முறையை அழகாய் நமக்கு சொல்லித் தருகிற பாடல். அந்த பாடலை நாம் கொஞ்சம் பாடினால் அந்த பாடல் தருகிற செய்தி, அந்த பாடல் நம்மோட எந்த அளவுக்கு பயன்பட்டு இருக்கிறது என்பதை நம்மால் சற்று அறிந்து கொள்ள முடியும். அந்த பாடலினுடைய வரிகளை நான் பாடுகிற பொழுது நீங்கள் கேட்கலாம். அந்த பாடலின் வரிகள் சொல்லித் தருகிற செய்திகள் கொஞ்சம் நம்முடைய உள்ளங்களுக்குள் இறங்கி வரட்டும். சத்தாய் நிஷ்கலமாய், சத்தாய் நிஷ்கலமாய், ஒரு சாமியமும் இலதாய், நிசித்தாய் ஆனந்தமாய் திகழ் நின்ற திருவமே, எத்தாய் நாடடியே கடை தேருவன் என்பவன் நீர், அத்தா உன்னை அல்லால் எனக்காக உன்னை யார் உறவே. ஆரம்ப காலத்துல தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாய் அடிகளை வாங்கி இருந்தாலும் ஆண்டவருடைய விசுவாசத்துக்குள் இந்த வார்த்தையில வர்ற மாதிரி, உன்னை அல்லாமல் எனக்கு யார் துணை, எனக்கு யார் உறவு என்று வாழ்ந்த வாழ்க்கையை எலிசபெத் அம்மா நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஐயா, பாடலை இன்னும் கடந்து வருவோம். எம்மாவுக்கொருவி, எம்மாவுக்கொருவி, உயிரிந்து பிறந்ததற்கோ கைமாறுண்டு கோடோ கடைத்தாரும் கையணையாய், சும்மா ரட்சணை செய் சொல்லி சுதந்திரம் யாருமில்லாய், அம்மா உன்னை அல்லால் எனக்காக துணை யாருமே. தன்னுடைய வாழ்க்கையில் வீரமுள்ள சேலையை எடுத்து வைக்கல, ஆனால் தன் வீட்டிலிருந்து ஊழியர்களை எடுத்து வைத்தார். அநேக ஆத்துமாக்களுக்காய் ஜெப குறிப்புகளை அடுக்கி வைத்தார். நம்ம இன்னைக்கு எதை எடுத்து வைக்கிறோம்?
என்கிற மிகப்பெரிய செய்தியை இந்த வரிகள் மூலமாக நாம் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். திரை சேர்வெம்பவமா கடல் மூழ்கிய தீயமை கரை சேர்த்துய்க்கவென்றே உடையாயினை கண்ணினியாய் அரசே பற்றுகிறேன் ஏனை பற்றிய பற்றுவிடாய் அரசே உன்னை எல்லாம் எனக்கால் துணையாருதவே. இந்த உலகத்துல தன்னுடைய வாழ்க்கையில வாசிக்க முடிகிற நாள் வரைக்கும் வேதத்தை வாசித்தார். வாசிக்கிற சூழல் கடந்து போகிற கஷ்டமாய் இருக்கிற காலத்திலும் கூட தான் ஏற்கனவே படித்து வைத்திருந்த வேத வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுகிற பழக்கத்தை கொண்டிருந்தார். முடிவு மட்டும் அரசரை காண வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தார். இன்றைக்கு அரசரின் அரண்மனையில் அமைதியாய் இருக்கிறார். கிறிஸ்து அரசரின் அரண்மனையில் அமைதியாய் இருக்கிறார். நாம் இன்றைக்கு இந்த தடங்களை பதிவு செய்கிறவர்களாய் பின்பற்றுகிறவர்களாய் வாழ்கிற பொழுது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு கோதுமை மணியாய் விதைக்கப்பட முடியும். அம்மாவை இழந்து தவிக்கும் குடும்பம் என்று நான் எப்பொழுதுமே சொல்றது இல்லை, பிரிந்து தவிக்கும் குடும்பம் என்று சொல்ல விரும்புகிறேன். நம்ம அவங்களை இழந்துட்டோம்னா திரும்ப கிடைக்காத சொல். இழத்தல் அப்படின்ற வார்த்தை என்ன தெரியுமா? திரும்ப கிடைக்காத சொல். நம்ம அம்மாவை இழக்கல, பிரிந்து இருக்கிறோம். கொஞ்ச காலம் பிரிந்து இருக்கிறோம். நாளொன்று வரும் மறுபடியும் சேர்த்து மத்திய ஆகாயத்துல தேவனுடைய எக்கால துணிமலை முழங்குகிற பொழுது முதலாவது அம்மா இருந்திருப்பார். நம்முடைய நம்பிக்கை பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு கூட இருந்து சொல்லுவோம். இந்த செய்தியை தான் இந்த நாள் நமக்கு விட்டது. அதற்கு நாமும் ஒரு நாள் இந்த பூமியில விதைக்கப்பட போகிறோம். சாதாரண மனுஷனா வாழ்ந்து முடிச்சு விதைச்சிட்டு போகிறோமா அல்லது கோதுமை மணியாய் விதைக்கப்பட போகிறோமா? கோதுமை மணியானது விதைக்கப்படுகிற பொழுது அது மகனாக பலன் தந்தது, மருமகனாக பலன் தந்தது, பேரனாக பலன் தந்தது, கொள்ளு பேரனாக பலன் தந்தது. நம்முடைய வாழ்க்கையில் பலன் தருகிற கோதுமை மணிகளாய் வாழப்போகிறோமா என்கிற கேள்விக்குறிக்கான பதிலை தேடுகிறவர்களாய் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கோதுமை மணியாய் மண்ணுக்குள் மறைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே, நான் என்னைய ஒரு கோதுமை மணியாய் தருவதற்கு இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கின்றேன். அம்மாவுடைய வாழ்க்கை எனக்கு கற்றுத்தருக்கிற இந்த செய்தியை கற்றுக்கொள்வதற்கு தான் நான் இன்றைக்கு இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஆண்டவரே, நான் இங்க வந்தது வேஸ்ட் ஆயிடக்கூடாது. கண்ணை மூடி உங்ககிட்ட பேச விரும்புறேன் ஆண்டவரே. கொஞ்சம் ஆண்டவரோட பேசுவோம். கோதுமை மணியாய் மண்ணுக்குள் மறைய என்னையே தருகிறேன். கோதுமை மணியாய் மண்ணுக்குள் மறைய என்னையே தருகிறேன். என் வாழ்வின் வசந்தம் நீ, என் தாழ்வில் தேவன் நீ, என் வாழ்வின் வசந்தம் நீ, என் தாழ்வில் தேவன் நீ. கோதுமை மணியாய் மண்ணுக்குள் மறைய என்னையே தருகிறேன். வாழ்க்கை பயணத்தில் என் இயேசுவே நீர் வழிகாட்ட என்னையோ அர்ப்பணிக்கிறேன். வாழ்க்கை பயணத்தில் என் இயேசுவே நீர் வழிகாட்ட
நடத்திட அர்ப்பணிக்கிறேன். ஆழ்ந்த நம்மளுடைய மனதினுடைய ஆழத்துல இருந்து ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவரிடம் சொல்ல போறோம். இன்னொரு இணைந்து பாடுவீர்களா? கோதுமை மணியாய் மண்ணுக்குள் மறைய என்னையே தருகிறேன். கோதுமை மணியாய் மண்ணுக்குள் மறைய என்னையே தருகிறேன். நல்ல தகப்பனே, சகல ஆறுதல்களுக்கும் ஊற்றும் உறைவிடமுமாய் இருக்கிறவரே, எலிசபெத் பஞ்சவர்ணம் அம்மா அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களோடு இன்றைக்கு நீர் பேசியதற்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் அவர்களிடம் காணப்பட்ட நல்ல குணங்கள் காணப்படட்டும். நாங்கள் நீர் கொடுத்த இந்த உடலை, இந்த உயிர் இருக்கும் மட்டும் நாங்கள் அதை பலமுள்ளதாய் பாதுகாத்துக் கொள்ள இந்த நாளில் உறுதி கொள்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை உமக்கு ஏற்ற வகையில் வளர்த்தெடுப்போம், வாழ்ந்து காட்டுவோம். அவர்களை சொன்னார்கள் ஒற்றுமையோடு அவர்களை இந்த உலகத்துல வாழச் செய்வோம் என்கின்ற தீர்மானத்தை இந்த நேரத்தில் நாங்கள் எடுக்கிறோம். நீர் எங்களை வாழ வைத்திருக்கிற இந்த சமுதாயத்தில், இந்த சபையில் நாங்கள் உபயோகமானவர்களாய் வாழ்வோம் என்று இந்த நேரத்தில் தீர்மானம் எடுக்கிறோம் ஐயா. வலுவாதபடி எங்களை காக்கிறவரே, தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் முன்பாக மிகுந்த சந்தோஷத்தோடு மாசற்றவர்களாய் எங்களை நிறுத்தப் போகிறவரே, தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய கடவுளே, உமக்கே எல்லா துதியையும் கடத்தையும் செலுத்தி இந்த ஜெபவேளையை ஏறெடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது வந்திருக்கிற உங்களுக்கு வீட்டாரின் சார்பாக ஒரு சில வார்த்தைகளை நாம் கேட்போம். நல்ல நண்பகல் வேலை ஒருவேளை வரும்போது சில தங்கங்கள் அதனுடைய வார்த்தையை நான் யோசித்தேன். இடர்கள் வருவது அவசியம். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நிறைய சொல்றோம். எப்பவுமே அது நமக்கு அவசியமானதுதான். தாமதம் ஒரு வேலை இருந்தாலும் ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக காத்திருக்கோம். ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் தனிப்பட்ட முறையிலே நன்றி சொல்லுவேன். ஆண்டவருடைய திருப்பெயரால் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். என்னுடைய பாட்டி எனக்கு ஆச்சு. நாங்கள் குடியிருந்த வீட்டில் வந்து ஒரு காரக்குடி செட்டிநாட்டு பாட்டி இருந்தாங்க. அதனால் நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்து ஆட்சி ஆட்சின்னு சொல்லி நாங்கள் நயமாயமானதெல்லாம் விட்டாச்சு. எல்லாமே ஆட்சி தான். வயசானவங்கன்னா ஆட்சி. அதே பழக்கம் தான் ஜோசம் ஆட்சி. அதனால் நிறைய பேர் அதை யோசிப்பாங்க, என்னப்பா மாற்றி மாமன் தான்பாங்க. அதுவும் இல்லை, ஆட்சின்னு மட்டும்தான் சொல்லுவோம். ஆட்சியுடைய வாழ்க்கையை திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பு. நிறைய நேரங்களில் நிறைய மரம வீடுகளில் இழப்பு அப்படிங்கிறது புதுசாக தெரியும், அந்த வருத்தம் தெரியும். எங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆண்டவர் அடுத்தடுத்து ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தார். அதெல்லாம் விட ஜோசப்புடைய இருக்கிற அன்பினால நீங்கள் எல்லாரும் அங்கே இருந்து உங்களுடைய சொந்த வேலையெல்லாம் இந்த நாள் காணும் பொங்கல், உறவுகளை சந்திக்கிற ஒரு நாள். குடும்பமாக, திருச்சபை குடும்பமாக, உறவுகளா நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆறுதல். ஆண்டவருடைய திருப்பெயரினாலே உங்களை மீண்டுமாக இருந்து வாழ்த்துகிறோம், நன்றி கூறுகிறோம். மறுபடியும் நாம் சந்திக்கின்ற நாள் வரையும் ஆண்டவர் நன்மையான ஈவுகளை நமக்கு தருவார். தொடர்ந்து எங்களுக்காக எடுத்துக் கொள்ளுங்கள். அம்மா, சித்தி, ஆட்சியுடைய இன்னொரு மகள், பெரியம்மா, அக்கா, அந்த நாளில் பெரியம்மா வர முடியல, அவங்களும் பிறவிதான். இந்த நாளில் வந்து குறிப்பாக இன்னைக்கு வந்தது அவங்களுக்கு ஒரு நன்மையான வைத்திருப்பார் தான் நான் நினைக்கிறேன். அந்த நாட்கள் எல்லாம் வந்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி சூழல் இருக்கலாம். வருத்தங்கள் நீங்கி அறிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு வாய்ப்பு, அதை நான் நினைச்சு பார்க்கிறேன். எல்லாருக்காகவும் நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள். தலைமுறை தலைமுறை தாங்குகிற வினோதமான அன்பு தான் ஆண்டவருடைய அன்பு. நாங்கள் 4 தலைமுறை மட்டும் இல்லை, நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், யாராவது ஒரு குட்டி பிள்ளை தூக்கிட்டு வந்தாங்கன்னா பாதுகாத்துறேன்னு சொல்லலாம். என்னுடைய கொலம்பியா பிள்ளைக்கு போக குட்டி பிள்ளை தூக்கிட்டு இருந்தா இந்த இடத்துல 5 தலைமுறையா ஆண்டவரை தொழுது கொண்டு இருக்கோம்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை ஒரு தலைமுறை நான் கடந்து போனால்
ஆனால் அந்த வீட்டில் நாங்கள் 4 தலைமுறை இருந்து ஆண்டவரை உயர்த்தியிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறை ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கணும். அதுதான் பெரிய விஷயம். இன்னைக்கு உலகம் விதமாக இருக்கு, நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஆண்டவருடைய மாறாத அன்பு தொடர்ந்து நம்ம எல்லாரையும் வழிநடத்தட்டும். எல்லாருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக அந்த நாளில் எங்களோடு கூட எங்கள் மாமாவுடைய பையங்க 2 பேர் அமெரிக்காவில் இருக்காங்க, ஒருத்தர் கனடா. வர முடியல, அதுக்காக தான் இன்னைக்கு ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே அவங்க அதுக்கு பிறகு வீடியோவை தான் பார்ப்பாங்க. நினைவுகள் நீங்காதது, மறக்க முடியாதது, மாற்ற முடியாதது, எல்லாத்துக்கும் மேல மாறிடாத நம்முடைய நேசருடைய அன்பு நம்ம இன்னும் அவரோடு கூட நெருங்கி இருப்பதற்கு ஆண்டவர் வழிவகைகளை செய்வார். தொடர்ந்து ஒருமுறை ஜெகத்திலே தாங்குவோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே மீண்டுமாய் குடும்பத்தின் அத்தனை பேருடைய சார்பிலே நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஒரு சிறிய விருந்து ஆயத்தம் செய்திருக்கிறோம். எல்லாம் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நாம் அனைவருமே முழு குடும்பம் இந்த காணும் பொங்கல் குடும்பமாய் கூடி வந்திருக்கிறோம். ஒருவேளை இழப்புக்காகவோ வருத்தத்துக்காகவோ வந்ததா யாரும் நினைக்காதீங்க. குடும்பத்தோடு கூட நாம் இந்த கூடுகையை நாம் நிறைவு செய்வோம். வந்திருக்கிற திருச்சில மக்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்க்கையில் வந்திருக்கிற ஒரு காரியம் வெகு தூரம் உங்களுடைய வேலைகளை விட்டு அந்த கோயில்களை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். ஐயாவை நான் வர வரைக்கும் நான் எதிர்பார்க்கல. சொன்னோடனே தான் எதிர்பார்த்தேன். எனக்கு அவருடைய செய்தியை கேட்டோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. திருச்செவி மக்கள் வந்திருந்தாலும் சபை மூப்பர் தேடி வந்திருக்கிறது அது ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த மரியாதையை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அது மூலமாக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் தொடர்ந்து எங்களுடைய குடும்ப ஜபத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து வருகிற ஊழியர்களுக்காகவும் இதனால தான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். உங்களுடைய குடும்பத்துடைய வாரிசுகளுக்காகவும் எங்களுடைய குடும்பத்திலே ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. அந்த வாரிசுகளும் ஆண்டவரை பற்றி அவர்களும் கருத்துக்காக உழைக்க வேண்டும் என்பது எங்களுடைய குடும்பத்துடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதனால அதற்காக எல்லாத்துக்காகவும் நம்ம ஆண்டவருக்காக அவருடைய நாம மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்ற சொல்ற காரியத்தை நம்ம தொடர்ந்து குடும்பமாக இருந்து செய்கிறோம். தலைகளை தாண்டி நிறைவேற்றுவதற்கு நேராக நாம் ஆண்டவரை அன்பும் கிருபை இறக்கும் தெய்வம் எடுத்திருக்கிற பரலோகத்துக்காகவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்ப்பா. இந்த அருமையான நல்ல மனமகிழ்ச்சியின் மதிய வேளையிலும் கூட இந்நேரம் வரைக்குமாய் உண்மை குறித்ததான நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே பாராட்டினதான பல்வேறு நன்மைகளை குறித்து குறிப்பாய் எலிசபெத் ஆட்சியினுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவு வயது மட்டுமாய் நீர் அவர்களை ஏந்தி நீரே சுமந்து நீரே தப்புவித்ததை நாங்கள் சாட்சிகளாக அவருடைய வாழ்க்கையின் வாயிலாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த தருணங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளில் வெகு தூரமாய் பிரயாணித்து வந்திருக்கின்ற எங்களுடைய திருச்சபை குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓட்டி வந்த ஓட்டுநரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து திருவென்ற பிரயாணத்தையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த மதிய வேளையிலே உணவுப் பொருட்கள் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த உணவுப் பொருட்களில் அந்த பதார்த்தங்களே உங்களுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கட்டும். அதை உம்முடைய சமூகத்துல நாங்கள் உண்டு விளங்கொண்டு திடமனதாய் மீண்டும் ஒரு விசையாய் உம்மோடு கூட நாங்கள் சந்திக்கும் நாள் வரைக்குமாய் இந்த உலகத்துல நாங்கள் உமக்காக ஒளி வீசக்கூடிய ஒரு ஒளி விளக்காய் நாங்கள் திகழ நீர் எங்களுக்கு கிருபையும் அன்பும் கிருபையும் இரக்கம் பாராட்ட வேண்டுமா நம்முடைய கரங்களே நாங்கள் எங்களுக்கு கூப்பிட்டு செபிக்கிறோம். தொடர்ந்து நீரே வழி நடத்தும்படியாய் நீரே பொறுப்படுத்தும்படியாய் எங்களுடைய வாழ்க்கையிலும் சாட்சிகள் வசனங்கள் வாயிலாக நாங்கள் உம்மை பிரதிபலிக்கின்றவர்களாய் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசு ரட்சகர் வழியாய் எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருடைய அளவற்ற கிருபைக்கும் இரக்கத்திற்கும் நேசமுள்ள பராமரிப்புக்கும் அவருடைய கரங்களுக்கு நேராக நம்மை நாமே தாழ்த்தி ஒப்புக் கொடுத்துக்காக இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய ஆண்டவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்துதல் தெய்வீக சமாதானம் ஒருங்கிணைப்பு பாதுகாவல் ஆறுதல் அருமையாய் எங்களை விட்டு பிரிந்திருக்கின்ற எலிசபெத் அம்மாள் அவர்களுடைய ஆன்மாவோடு இந்த ஆறுதல் கொடுகையிலே பங்கு பெற்று பிரியும் நோக்கத்தை எங்களுக்கு ஆறுதல் தர அழைத்து வந்திருக்கின்ற உமது அடியார்களோடும் எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரோடு கூட
இன்று உள்ள சதா காலங்களிலும் நிலைத்திருந்து ஆறுதல் தேர்தல் தந்து சமாதானத்தோடு வழி நடத்துவதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல